களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் உயர் திரு சீதாராமன் ஐயா அவர்களே, சிரிக்க வைத்து சிரிப்பிடையே நல்ல சிந்தனைகளை விதைக்கக்கூடிய செயலர், பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய திரு சேகரன் அவர்களே, அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லத்தரசியார் திருமதி விஜயா அவர்களே, துணைத் தலைவர் எனது அருமை தம்பி, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரர் திரு வெங்கடேஷ் அவர்களே, வணக்கத்திற்குரிய பொருளாளர் திரு கண்ணன் அவர்களே, நகைச்சுவை மன்றத்தின் ஏனைய நிர்வாக பெருமக்களே, நிகழ்ச்சிக்கு மிக திரளாக வருகை புரிந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். பொதி சுமந்து சுமந்து உடம்பெல்லாம் களைச்சு போச்சு என்று கழுதைகளும், வண்டி இழுத்து இழுத்து ஓடா தேஞ்சு போயிட்டோன்னு மாடுகளும், ஓடி ஓடி இளைச்சு போயிட்டோம் என்று நாய்களும் சேர்ந்து வாங்க 4 நகைச்சுவை சொல்லி சிரிச்சிட்டு வருவோம் என்று எங்காவது கூட்டம் போடுவது உண்டா? சிரிப்பு என்பது மனித இனத்திற்கே உரியது. அதனால்தான் உடுமலை நாராயணகவி சொன்னார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கை இருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு, அது களைப்பை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு என்று பாடினார். எனவே சிரிப்பு என்பது மனித இனத்திற்கே உரியது. என்னை பார்த்தா உங்களுக்கு நோயாளி போல தெரியலாம், ஏன்னா எல்லாரும் டாக்டரை பற்றி நகைச்சுவை சொன்னாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு நோயாளி மாதிரி தான் தெரியும், ஆனால் மருத்துவரை காட்டிலும் எனக்கு ஆற்றல் உண்டு. நம்ப முடியுமா? நிச்சயமாக சொல்கிறேன், மருத்துவரால் ஒரு சமயத்தில் ஒருவரைத்தான் அறுக்க முடியும், ஆனால் என்னால் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கானோரை அறுக்க முடியும். காலம் காலமாக கவிஞர்கள் தமிழினுடைய பெருமையை சொல்கிறார்கள். நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் குறிப்பிடுகிறார். ஏன் நீண்ட தமிழ் என்று சொன்னார்? நினைப்பிற்கும் எட்டாத நெடுங்காலமாக இருப்பது தமிழ் என்பதனாலே நீண்ட தமிழ் என்று சொன்னார். என்றும் உள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று அகத்தியரை பற்றி குறிப்பிடுகிறார். கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த பசும் தமிழ் என்று பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்திலே குறிப்பிடுகிறார். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என்று வில்லி பாரதம் தமிழின் பெருமையை பறைசாற்றுகிறது. மகாகவி பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார். இப்போ நான் சொல்ல முடியுமா யாமறிந்த மொழின்னு? எனக்கு தெரிஞ்சதே தமிழ் ஒன்று தான். ஆனால் பாரதிக்கு ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், துளு தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும். அத்தனை மொழிகளையும் கற்று தேர்ந்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார். அவரை பின்பற்றி வந்த
பாவேந்தர் பாரதிதாசன் தமிழினுடைய சிறப்பை எப்படி பாடுகிறார் பாருங்கள். எனக்கு எதிரில் மரியாதைக்குரிய திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் இருக்கிறார்கள். நான்லாம் பாடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை 8 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கேன். நான் அப்போவும் கண்ணதாசனை பற்றி தான் பேச சொன்னாங்க. கூட்டத்தில் எழுந்துச்சு ஒருத்தர் ஒன்ஸ் மோர்னர், நான் மறுபடியும் பாடினேன். மறுபடியும் ஒன்ஸ் மோர்னர், மறுபடியும் பாடினேன். இப்படி ஒரு 10 பேர் கேட்டுட்டாங்க. நான் கேட்டேன், என் பாட்டில் அவ்வளவு மயக்கமா அப்படின்னே. ஒரு தடவையாவது ஒழுங்காக பாடுற வர உங்களை விட போகிறது இல்லைன்னு சொன்னார். அந்த மாதிரி அனுபவமெல்லாம் உண்டு. பாவேந்தர் எப்படி பாடுகிறார் பாருங்கள். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், அந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், அந்த தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், அந்த தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழை உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாடினார். இந்த தமிழினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், தொன்மை மட்டும் அல்ல, அது இலக்கிய சிறப்புகளை தன்னகத்தே அடக்கியிருப்பது. இறைவனுடைய அருளை பெறுவது எப்படி? யோகி சுத்தானந்த பாரதி சொல்கிறார், தேவர் குரல் ஆட்டி, திருவாசகம் சூட்டி, மூவர் தமிழ் ஓதி, 4000 பாடி, தாவடங்களாக முச்சங்கத் தமிழ் அணிந்து, காவிய மாமணியாம் கம்ப முடி கவித்து, தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி, ஆவி உருக்கும் அருட்பாவால் அர்ச்சித்து, கூவித் திருப்புகழை கூத்தாடி தெண்டனிட்டு, தேவாதி தேவன் அருள் சேர்ந்திடுவோம் எம்பாவாய் என்று சொல்கிறார். ஒரு சின்ன பாடலுக்குள்ள எவ்வளவு தமிழ் இலக்கியங்களை அடக்கி காட்டுகிறார் என்று பாருங்கள். இத்தகைய சிறப்பு இலக்கியத்திற்கு உண்டு. திரை இசை பாடல்களை எத்தனையோ கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களும் இலக்கிய தரம் உடையவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாடியிருக்கிறார்கள். பல பாடல்கள், பல கவிஞர்கள் இருந்தாலும் இன்றைக்கு நான் இருவரை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுகிறேன். அதில் ஒரு பொருத்தம் உண்டு. நாட்டுக்கோட்டையும் பாட்டுக்கோட்டையும், இதுதான் என்னுடைய தலைப்பு. நாட்டுக்கோட்டை அப்படிங்கிறது கவியரசர் கண்ணதாசன், பாட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். என்ன பொருத்தம் தெரியுமா? கவியரசர் கண்ணதாசனை பெற்ற தாய் விசாலாட்சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பெற்ற தாயும் விசாலாட்சி, அவர்கள் இருவரை பேசுவதும் விசாலாட்சி. அந்த வகையிலே பொருத்தம். கவியரசர் கண்ணதாசன் எத்தனை பாடல்கள் எழுதி குவித்தவர். அவருடைய இயற்பெயர் முத்தையா. சிறுகூடல்பட்டியிலே பிறந்தவர். சிக்காகோவிலே இறைவன் அடி சேர்ந்தவர். 5000க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை எழுதியவர். 7 தனிப்பாடல் தொகுதிகளை தந்தவர். இந்த மண்ணிலே பெண்மை வாழ வேண்டும் என்பதற்காக மாங்கனி எனும் காப்பியம் படைத்தவர். பெண்களின் கழுத்திலே மங்கள நான் ஏற வேண்டும் என்பதற்காக தைப்பாவை எனும் நூலை தந்தவர். பஜகோவிந்தத்தை மொழிபெயர்த்தவர். பகவத்கீதைக்கு உரை விளக்கம் செய்தவர். புஷ்பமாலிகா, ஞானமாலிகா போன்ற உரைநடை நூல்களை தந்தவர். வனவாசம் மனவாசம் என தன்னுடைய வரலாற்றையே எழுதியவர். கிருஷ்ண அந்தாதி பாடினார், கிருஷ்ண கானம் பாடினார். பிற சமயத்தவரும் போற்றக்கூடிய வகையிலே இயேசு காவியம் பாடினார். இந்து சமயத்தினுடைய பெருமையை உலகமே அறிய செய்யக்கூடிய வகையில், என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு ஒலிபெருக்கி பிடிக்குது. பிற சமயத்தவரும் போற்றக்கூடிய வகையிலே இயேசு காவியம் பாடியவர். இந்து சமயத்தினுடைய பெருமையை மக்கள் அறியும்படி அர்த்தமுள்ள இந்து மதத்தை 10 பாகங்களாக்கி தந்தவர். அத்தனை பாடல்கள் எழுதி குவித்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் 29 ஆண்டுகளே வாழ்ந்தவர். கண்ணதாசனை விட 3 ஆண்டுகள் இளையவர் அவர். 5 ஆண்டுகள் மட்டும்தான் திரை இசைக்கு அவர் பாடல்கள் பாடினார். அந்த 29 ஆண்டுகளில் அவர் ஏறத்தாழ 17 தொழில்கள் செய்திருக்கிறார். அவர் பாடிய பாடல்களுடைய எண்ணிக்கையே எவ்வளவு தெரியுமா? மொத்தமே 262 தான். ஆனால்
கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் எந்த அளவிற்கு தரம் பெற்றவையோ அதே தரத்தை நாம் கல்யாண சுந்தரனாருடைய பாடல்களிலும் காண முடியும். இரண்டு கவிஞர்களுமே துணிவு மிக்கவர்கள். கவியரசர் கண்ணதாசன் என்ன சொல்லுவார் தெரியுமா? போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று எவ்வளவு துணிச்சலோடு சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் துணிவு மிக்கவர். அவர் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதிட்டார், ஆனால் தயாரிப்பாளர் பணம் கொடுக்கலை. கல்யாண சுந்தரனார் வறுமையில் வாடுறவர். எப்படியாவது இன்றைக்கி தயாரிப்பாளர்கிட்ட போய் பணத்தை வாங்கி கொண்டு வருவது என்று முடிவு செய்து அவர் வீட்டுக்கு போகிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு அந்த வேலையாள்கிட்ட சொல்கிறார். உடனே தயாரிப்பாளர் போயிட்டு மறுநாள் வர சொல்லுங்கிறார். இல்லை இன்றைக்கி நான் பணத்தை வாங்காமல் போகிறதில்ல, நான் இங்கே தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டார் கல்யாண சுந்தரனார். உடனே அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ நிற்கட்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார். உடனே பட்டுக்கோட்டை என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தாளை எடுத்து 4 வரிகள் கவிதை எழுதி அந்த வேலையாளிடத்திலே கொடுத்து, உன்னுடைய முதலாளியிடத்தில் கொடு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். முதலாளியிடம் அந்த வேலைக்காரர் கொடுத்த உடனே அந்த பாடலை படித்தார். பட்டுக்கோட்டை இருக்கும் இடத்திற்கே சென்று அவருக்கு என்ன தொகை பேசினார்களோ அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாகவே கொடுத்தார். அந்த பாடல் என்ன தெரியுமா? தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நேற்று உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு என்று எழுதியிருந்தார். எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவிற்கு இரண்டு கவிஞர்களுக்குமே துணிவு உண்டு. மகாகவி பாரதி சொல்லும்போது சொல்லுவார், ஆசை தரும் கோடி அதிசயங்கள் கண்டதிலே ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமென்றோ என்று. ஓசை தர்ற இன்பத்தை எதுவுமே தர முடியாது. அதை இரண்டு கவிஞர்களுமே உணர்ந்தவர்கள். அதனால தான் கண்ணதாசன் எப்படி பாடுகிறார்? இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும், ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும், என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை எதற்கு உண்டு? இசைக்கு உண்டு என்று கண்ணதாசன் சொன்னார். இந்த மாதிரியே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் இசையினுடைய மகிமையை சொல்லுகிறார். எப்படி அவர் பாடுறார்? துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். அந்த பாட்டில் சொல்கிறார், துன்பக்கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவது கீதம், எங்கும் சிதறும் எண்ணங்களையும் எடுத்து வருவதும் கீதம், இணைத்து மகிழ்வதும் கீதம், துயர் இருளை மறைப்பதும் கீதம் என்று சொல்லி இசையினுடைய சிறப்பை இரண்டு கவிஞர்களுமே பாடுகிறார்கள். பாண்டியன் அறிவுடை நம்பின்னு ஒரு சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர், அவர் குழந்தையினுடைய சிறப்பை சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும், இடைப்பட குறுகுறு நடந்து சிறு கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்று சொல்லுவார். எவ்வளவுதான் கோடி கோடியாக செல்வத்தை குவித்து வைத்திருந்தாலும், பலரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு படைத்திருந்தாலும், நம்மை மயக்கக்கூடிய குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே பயன் இல்லை என்று அந்த புலவர் பாடினார். அந்த குழந்தை செல்வத்தினுடைய சிறப்பினை இரண்டு கவிஞர்களுமே அற்புதமாக பாடுகிறார்கள். கண்ணதாசன் எப்படி பாடுறார் பாருங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே,
வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. இந்த குழந்தை பிறந்தோன்னே அதனுடைய கண்ணை பார்த்துருக்கீங்களா? அது முழுவதும் மூடியும் இருக்காது, முழுவதும் திறந்தும் இருக்காது. அதை எப்படி சொல்கிறார்? மலர்ந்தும் மலராத பாதி மலருங்கிற. மொட்டாவும் இல்லை, மலராகவும் இல்லை. எனவே இந்த கண் எப்படி இருக்கான்? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல இருக்கான். அது பொதிகை மலையிலே பிறந்து மதுரையிலே வளர்ந்த தமிழ் மன்றம் என்று அந்த குழந்தையை வர்ணிக்கிறார். இதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் அந்த குழந்தையை எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவள வாய்மலர் சிந்திடும் மலரை யாராரோ வண்ணத்தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆரிரோ அன்பே ஆராரோ ஆரிரோ அன்பே ஆராரோ. அப்போ ரெண்டு பேருமே குழந்தைய எப்படி சொல்கிறாங்க? தமிழாக பார்க்கிறார்கள்ங்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு அந்த மொழியின் மீது பற்று அப்படிங்கிறதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாரதி சொல்லும்போது சொல்லுவார், காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம், கலவியினால் மானுடருக்கு கவலை தீரும், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அகுதன்றோ உலகத்து தலைமை இன்பம்னு சொன்னார். இந்த உலகத்திலே எது தலைமை இன்பமாம்? காதல் செய்வதுன்னர். பாரதி சொன்ன காதல் உண்மையான காதல். ஆனால் இன்றைக்கி அப்படி காதல் இல்லை. இன்றைக்கி ஒரு புதுக்கவிஞர் எழுதுகிறார், கண்ணே கமலா, உன் கண்ணாடி கன்னத்தை காட்டி என்னை புண்ணாக செய்து விட்டாய், உன் வேல் புருவங்களாலே என் விலா எலும்பை முறித்து விட்டாய், உன் பால் போன்ற மொழிகளாலே என்னை பதைபதைக்க செய்து விட்டாய், மணந்தால் உன்னையே மணப்பேன், இல்லாவிட்டால் மரணத்தையே சந்திப்பேன், இப்படிக்கு உன் அன்பு சுரேஷ். பின் குறிப்பு, இந்த கடிதத்தை படி, பிடித்துவிட்டு உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கிழித்து எரிந்து விடாதே, கமலா உன் தோழி அமலாவிடம் கொடு என்று எழுதுகிறார். இதுக்கு பேர் காதலா? யோசிச்சு பாருங்க. அந்த காதலை சொல்லலை. கண்ணதாசனும் கல்யாண சுந்தரனாரும் எப்படிப்பட்ட காதல் பாடல்கள் எழுதுகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு காதலன் வர்றான்னா கூட அனுமதி கேட்டுட்டு வருவானாம். அதில்வா கண்ணியம். காதலில் கண்ணியத்தை வைத்தவர்கள் ரெண்டு கவிஞர்களும். கண்ணதாசன் பாடுறார், ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா, வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா, வருவதும் சரிதானா உறவும் முறைதானான்னு கேட்குறார். இன்னொரு பாட்டில் மெதுவா மெதுவா தொடலாமா, உன்மேனியிலே கை படலாமா, படலாமா, மேனியில் கை படலாமான்னு. இப்போ ரெண்டு பேரும் காதலனும் காதலியும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவன் ஆசைப்படுறான், அவன் இன்பச்சுவையை விரும்புகிறான், வேணும் வேணும்னு கேட்குறான். ஆனால் அவன் நாளை நாளைன்னு நாளை கடத்திக்கிட்டே இருக்கா. அப்போ சொல்கிறார், ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான், அவன் வேண்டும் வேண்டும் என்றான், அவள் நாளை நாளை என்றாள். இந்த பாட்டில் என்ன வரியை வச்சார் தெரியுமா? தள்ளி போட்டுக்கிட்டே போனாலாம். அதில் அவள் கேட்குறா, நாடு விட்டு நாடு சென்றால் பெண்மை நாணமின்றி போய்விடுமான்னு கேட்டான். நாடை விட்டு நாடு போனதுனால நாணம் இல்லாமல் போயிருமா பெண்மை? இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா, அது நம்ம செயலருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா என்கிட்ட பேசும்போது கூட இந்த பாட்டெல்லாம் பற்றி பேசணுன்னா 1 மணி நேரம் பேசலாம் சகோதரி அப்படின்னு சொன்னாங்க. அதில் எப்படி சொல்கிறார் பாருங்கள், ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன, அருகில் நடந்து மடியில் விழுந்து ஆட கேட்பதென்ன, மலர்ந்த காதல் என்ன உன் கைகள் மாலையாவதென்ன, வாழை தோரண மேளத்தோடு பூஜை செய்வதென்ன. அதில் நல்லா கவனிச்சிங்களா? மலர்ந்த காதல் என்ன உன் கைகள் மாலையாவதென்னு கேட்டார். அதாவது அந்த தலைவன் என்ன பண்ணியிருக்கான், காதலன் அந்த காதலியை அப்படியே அரவணைச்சிருக்கான், கட்டி பிடிச்சிருக்கான். கட்டி பிடிச்சிருக்கான்னு சொன்னால் அதனுடைய கண்ணியம் கெட்டு போயிருமா? மாலை எப்படி இருக்கும்? சுற்றி தானே இருக்கும்.
உன்னுடைய கைகள் மாலையாவதென்னு கட்டிப்பிடித்த நிகழ்ச்சியை அப்படி கேட்கிறார்னு பார்க்குறோம். இப்படி கண்ணியம் குறையாமல் பாடியவர் கண்ணதாசன் அப்படின்னு பார்க்குறோம். பட்டுக்கோட்டை என்ன அதற்கு சளைத்தவரா? அவர் எப்படி பாடினார் தெரியுமா? அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா, அஞ்சுவதில் அஞ்சி நின்றால் அச்சமாகுமா, அன்பு மனம் கனிந்ததும் புரியாமல் போகுமா, அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா. அதுக்கு பின்னால் தலைவி பாடுறா, மாலை வெயில் மயக்கத்திலே மறந்திடலாமோ, மனைவி என்று நெருங்கும் முன் ஆகும் முன்னே நெருங்கிடலாமோ, மாலை வெயில் மயக்கத்திலே மறந்திடலாமோ, மனைவி என்று ஆகும் முன்னே நெருங்கிடலாமோ. மனைவிங்கிற நிலை ஆகிறதுக்கு முன்னால் நெருங்கலாமான்னு கேட்குறா. இன்றைக்கி கவிஞர்களை பாட சொன்னால் சும்மா நிற்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்கன்னு ஒரு தலைவி பாடுறா. இதெல்லாம் பாட்டா? பண்பாட்டுக்கு வைக்கிற வேட்டுன்னு பார்க்குறோம். ஒரு பாட்டில் கல்யாண சுந்தரனார் எப்படி பாடுறார் பாருங்க. காந்தமோ இது கண்ணொளி தானோ, காதல் வலையில் நீந்திடும் மீனோ, கருத்தை அறிந்தும் நாணமேனோ, பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருங்கல்லி சிலையோ, காதல் என கிளையோ, வரம்பு மீறுதல் முறையோ. வரம்பு மீறுதல் முறையோன்னு கேட்குறா. ஏன்னா எனக்கு மட்டும் காதல் உணர்வு இல்லையா? ஆனாலும் வரம்பை மீறக்கூடாது என்று காதலில் அவ்வளவு கண்ணியத்தை கடைப்பிடித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வருணனை அப்படின்னு எடுத்துங்க. காதல் பாடல்களில் என்ன அழகான வர்ணனைகள். கண்ணதாசன் பாடல் எங்கேயாவது நம்ம நிறைய சாறு பழச்சாரெல்லாம் கேட்டிருக்கோம், மாதுளை சாறு கேட்டிருக்கோம், எலுமிச்சை சாறு கேட்டிருக்கோம், அதே போல் எல்லா சாரும் பழச்சாறு எல்லாமே கேட்டிருக்கோம். எங்கேயாவது காதல் சாறுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் கண்ணதாசன் சொல்கிறார், தங்கத்தை அப்படி வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் காதலுங்கிற சாரை பிழிஞ்சு தட்டி தட்டி செஞ்சுருக்காங்களாம் அந்த பெண்ணை. அதை எப்படி பாடுறார் பாருங்கள். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தள தள என்று ததும்பி நிற்கும் பருவமடா, தங்கரதம் போல் வருகிறாள், அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள், காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. எத்தனை பூவை போட்டார், அதில் கடைசியில் என்ன வச்சார் தெரியுமா? அவள் என்றும் மணக்கும் முல்லை பூனர். இந்த முல்லை எதனுடைய அடையாளம் தெரியுமா? கற்பினுடைய அடையாளம். சங்க இலக்கியத்தில் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் அப்படின்னு ஒரு அடி வரும். முல்லைப்பூ கற்புக்கு அடையாளம். அப்படி கற்போடு இருக்கிறாளாம் அந்த தலைவி. இப்படி அந்த காதலியை வர்ணிக்கிறார். அதே போல் இன்னொரு பாட்டில் என்ன அழகாக ஓமைகள் சொல்கிறார் பாருங்க. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. கிருஷ்ணன் சொன்னார்ல, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு, அதை கொண்டு வந்து ஒரு காதல் பாடலில் கண்ணதாசன் வைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி வருணனை அப்படின்னா ரொம்ப அழகாக வர்ணிப்பார். அதே போல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் வர்ணிக்கிறதுக்கு கொஞ்சமா? அவர் எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? ஆடை கட்டி வந்த நிலவோ, கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள், காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ, அந்தி மகள் பெற்ற வெயிலோ. அந்தி வெயில் பெற்ற மகளோங்கிறார். அந்தி வெயில் பெற்ற மகளோ, குலுங்கும் அல்லி மலர் இனத்தவளோ. அதில் சொல்கிறார், குன்றில் உந்தி விழும் நீரலையில் ஓடி விளையாடி மனம் சிந்துகின்ற தென்றல் தானோ, இன்பம் தந்து மகிழ்கின்ற மானோ என்று சொல்லி அந்த தலைவி வருணிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம்.
இப்போ காதலில் சுகமான ராகங்களும் உண்டு, சோகமான கீதங்களும் உண்டு. ரெண்டு பேருமே அது சுகராகமாகட்டும் அல்லது சோக கீதமாகட்டும் அதை எப்படி அற்புதமாக தருகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். கண்ணதாசன் ஒரு பாட்டில் பாடுறார், சிந்தும் தேன் துளி இதழ்களினோரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகளோடும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தாள் விழுந்தாள் மடியில். அவள் விருந்தோ கொடுத்தாள் விழுந்தாள். அவள் தந்த சுவை எப்படி இருக்கான், கரும்பா கனியா கவிதை சுவையாங்கிறார். கவிதையினுடைய சுவையை கொண்டு வந்து காதல் பாடலில் வைக்கிறார் பாருங்க. அந்த ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி மாறி மாறி வந்து அவர்கள் பாடுகிறார்கள்ங்கிறத அதில் சொல்கிறார். பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா, கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா, ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா, அருகில் வந்ததும் உருகி நின்றதும் உறவு தந்ததும் முதலிரவு, இருவர் காணவும் ஒருவராகவும். இங்கே இரவில் வெண்ணிலா தெரியுதான். இப்படி சுகமான ராகத்தை அவர் பாடுறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி பாடுறார் தெரியுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பதும் உனக்காக. ஏன்னா ரெண்டு பேருமே படிக்கலை. கண்ணதாசனும் 8வது வரை தான் படித்தார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 2வது வகுப்பு வரை தான் படித்தார். அவர் கேட்குறார் அந்த பாட்டில், பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா. எது காதலிக்காக துள்ளி வர்ற காவேரியில் கூட குதிக்கிறாராம். இல்லை சோறு தண்ணி இல்லாமல் கிடக்கணுமான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்கேருந்தே தாண்டிடுவேங்கிறார். அவள் இலங்கையில் இருந்தால் அவளுக்காக இந்து மகா சமுத்திரத்தையே இங்கேருந்து தாண்டிடுவாராம். பாவேந்தர் பாரதிதாசன் ஒன்றில் சொல்லுவார்ல, கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம்பர். ஒரு கடைக்கண் பார்வை காதலி காட்டிட்டா போதுமா, மாமலையை கூட கடுகு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். அந்த அளவிற்கு எவ்வளவு சுகமான ராகத்தை பாடினார்கள்னு பார்க்குறோம். அதே போல் சோகமாக பாடணுமா, கண்ணதாசன் நிறைய சோக பாடல்கள் பாடியிருக்காரு. அதில் ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க, நம்ம பாலமெல்லாம் இரும்பு பாலம் பார்த்துருக்கோம், செங்கல்ல பாலம் கட்டுறாங்க எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் கண்ணதாசன் எதால் பாலம் கட்டினார் தெரியுமா? எண்ணத்தால் பாலம் கட்டுறார். அந்த பாட்டில் சொல்கிறார், எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா, காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. அந்த பாட்டில் கேட்குறார், பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும்போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி என்று சொல்லி அற்புதமாக வார்த்தைகள் வைக்கிறார். இன்னொரு பாட்டில் எப்படி சொல்கிறார் பாருங்க, கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ, இன்ப காதல் இசை பாடியதும் நீயே என்றோ, பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபமல்லவா, ஒளி பிறக்கும் முன்னே அணைத்தல் பாவமல்லவா. இதெல்லாம் அப்படி சோகத்தை அப்படி விழிஞ்சு கொடுக்குறாங்க. கல்யாண சுந்தரனார் எப்படி சோகத்தை கொடுத்தார் தெரியுமா? ஒரு இதில் சொல்கிறார், ஆசையிலே பாத்தி கட்டி அன்பை விதைத்தாள், அல்லும் பகல் பார்த்திருந்து பயிர் வளர்க்குறாளாம், பாசத்தில் பலனை பறி கொடுத்துட்டாளாம், கனிந்தும் கனியாத உரு எடுத்தாளாம். அதுக்கு திருப்பி காதலன் பாடுறான், அவன் அன்புமையில் ஆடலுக்கு தான் மேடை அமைத்தானான், ஆனால் துன்பங்கிற நாடகத்தை தான் கண்டு ரசித்தானான்.
இன்பத்தை விதைத்து இறை கொடுத்துட்டானா, இருந்தும் இல்லாத உரு எடுத்தான் என்று சொல்லி காதலிலே தோல்வியுற்றான் அந்த பாடலில் சொல்கிறார். இப்படி ரெண்டு பேருமே சோகத்தையும் சரி சுகத்தையும் பாடுறாங்க. கண்ணதாசன் நிறைய பாடல்கள் பாடினதுனால அவற்றை நிறைய பரிமாணங்களை நம்ம பார்க்க முடியும். பட்டுக்கோட்டை அந்த அளவுக்கு எண்ணிக்கை கிடையாது. இப்போ கண்ணதாசன்கிட்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எப்படி பாடுறார் பாருங்கள். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன, குடும்பம். நல்ல அந்த பாட்டை கவனிச்சு பாருங்கள். எப்படி ஆரம்பித்தார்? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால்னு ஆரம்பித்தார். அடுத்த அடியில் எப்படி போட்டார்? அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டாள்னு. அப்போ தான் ஒருத்தர் கேட்டாராம், ஆமாம் கவியரசரே, அது என்ன முதல்ல ஒருத்தின்னு தொடங்குனீங்க, அதுக்கப்புறம் ஒருவன்னு போட்டிங்க. இப்போ ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால்னு சொன்னாலும் சந்தம் மாறப்போகிறது கிடையாது, அதே சந்தம் தானே. உடனே கண்ணதாசன் சொன்னாராம், என்றைக்குமே ஒருத்தி தாண்டா ஒருத்தனையே நினைப்பா அப்படின்ட்டாராம். அதனால தான் அப்படி தொடங்குனேன்னு சொன்னாராம். ஒரு கதாநாயகியை பாடணும். அந்த கதாநாயகியை சொல்லும்போது அவளுடைய வயதை எப்படி சொன்னார்னா, 8 வயதுன்னு பாடினார். எண் அப்படின்னா 8 × 2 16, 16 எண் 2 16 வயதுன்னு பாடிட்டார். உடனே தயாரிப்பாளர் கேட்டாராம், என்ன கதாநாயகி யாருன்னு தெரியாதா, அவர் என்ன 16 வயசு பொண்ணா, நீங்கள் பாட்டுக்கு 16 வயதுன்னு பாடியிருக்கீங்கன்னு. உடனே கண்ணதாசன் சொன்னாராம், நான் என்ன பண்ணேன் தெரியுமா, எண்ணி 2 16 வயசு 32 வயசு எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டார். அதுக்கு பேர் தான் சமயோசித புத்தின்னு. இப்போ நம்மக்கிட்ட யாராவது நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை சொல்லுவோம். நான் தேனியும்போம், இல்லை நான் மதுரைன்னு சொல்லுவோம், இல்லை நம்ம சென்னையும்போம், திண்டுக்கல்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை சொல்லுவோம். கண்ணதாசன்ட்டையும் ஒருத்தவங்க கேட்டாங்க, எந்த ஊர்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு பாட்டு பாடுறார் பாருங்கள். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா, உடலூரில் கலந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கையூரில் தவழ்ந்திருந்தேன், கண்ணூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன், வேலூரை பார்த்தவுடன் விழியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடி புகுந்தேன், காதலூர் காட்டி அவள் காட்டூரில் விட்டுவிட்டாள், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள், கீழூரில் வாழ்வதற்கும் கிளி மொழியால் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடா என்று அந்த பாடலை முடிக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கிற ஊர். கரூர்னே ஒரு ஊர் இருக்குது, பார்த்துருப்பீங்க இல்லையா, திண்டுக்கல் தாண்டி கரூர். ஆனால் இவர் சொல்கிறது கரூர்னா தாயினுடைய கருப்பைன்னு அர்த்தம். கடலூர்னே ஒரு ஊர் இருக்குது, இவர் சொல்கிறது கடல்னா கண்ணீர் கடல் அவ்வளவு பெருகுது. பள்ளத்தூர்னே ஒரு ஊர் இருக்குது. எல்லாமே இருக்கிற பெயர்கள், ஊரினுடைய பெயர்கள். ஆனால் ஸ்லேடையாக அமைத்து அவ்வளவு அற்புதமாக பாடுகிறான்னு பார்க்கணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்த பிறவியில் நான் தான் உங்களுக்கு மனைவியாக வரணும், இப்படித்தானே சொல்கிறது மரபு. ஒரு பெண் கணவனை பார்த்து அடுத்த பிறவியில் நான் தான், சில பேர் சிரிக்கிறாங்க, அது அவங்க உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தது. ஆனால் கண்ணதாசன் அதை அப்படியே மாற்றினார். அதை ஒரு ஆண் சொல்கிற மாதிரி பாடினார். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானு கேட்டிருக்கீங்கள, அதில் சொல்கிறார், இங்கே என் காலமெல்லாம் முடிந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. என்ன அற்புதமாக அந்த புதுமையை கொண்டு வராருன்னு பார்க்குறோம். இப்போ பொதுவாக எப்படின்னா, நம்ம உள்ளத்தில் என்ன ஊறி போயிருக்கோ அதுதான் உதட்டில் வரும் இல்லையா. நம்ம மனசில் என்ன இருக்கோ அதுதான் வார்த்தைகளாக வெளிப்படும். எனக்கு பொதுவாகவே இந்த மழையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். மழையை பார்த்து ரசிப்பேன். வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தட்டையாக இன்றைக்கி மழை எப்படின்னு கேட்பேன். ஒரு நாள் இப்படி தான் மழை கொட்டி தீர்த்துருச்சு. எங்கள் வீட்டுக்கு பால்காரி வந்தா, ஏம்மா முத்தம்மா இன்றைக்கி மழை எப்படின்னு.
அதையும் கேட்குறீங்க, கறந்து தள்ளிருச்சுன்னு அவன். ஏன்னா அவள் கறந்தே பழக்கப்பட்டவன். ஒரு வாத்தியார் வந்தார், சார் இன்றைக்கி மழை எப்படி அப்படின்னு. அடித்து பின்னிருச்சுன்னார் அவர். ஒரு சலவை தொழிலாளி வீட்டுக்கு வந்தார், இன்றைக்கி மழை எப்படின்னு வெளுத்து கட்டிருச்சுனார் அவர். ஏன்னா அவர் வெளுத்தே பழக்கப்பட்டவர். அந்த பக்கமாக பார்த்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்தார், இன்றைக்கி மழை எப்படி அப்படின்னு மாமூலை விட அதிகமாகவே இருந்துச்சுனார் அவர். ஏன்னா அதில் ஊறி போனவங்க இல்லையா. அது மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எதில் ஊறி போனவர் அப்படின்னு சொன்னால், அவருடைய பாடல்களில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது உடைமை. இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வே இல்லாமல் செய்யணும்னு நினச்சவர் பட்டுக்கோட்டை. அதனால் காதல் பாடல்கள் பாடினால் கூட அதில் எதை கொண்டு வந்து வைப்பார் அப்படின்னு சொன்னால், பொது உடைமை கருத்தை கொண்டு வந்து வைப்பார். ஒரு காதல் பாட்டை பாடுறார், முகத்தில் முகம் பார்க்கலாம்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவழத்தின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம், வகுத்த கரும் குழலை மழை முகில் எனச் சொன்னால், மலரினை இதழோடு இணை சேர்க்கலாம், என் முன் வளைந்து இளம் தென்றலில் மிதந்து வரும் கைகளில் வளையலின் இசை கேட்கலாம், மானே முகத்தில் முகம் பார்க்கலாம். முகத்தில் முகம் பார்க்கலாம்னா என்ன அர்த்தம்? முகம் கண்ணாடி மாதிரி இருக்கான், பளிங்கு மாதிரி இருக்கான். அதில் கடைசியில் சொல்கிறார், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம் என்று பாடுகிறார். ஒரு காதல் பாட்டில் கூட கொண்டு வந்து பொது உடைமை வைக்கிறார். கிராமத்தில் ஒரு தம்பதியர், அதில் அந்த ரெண்டு பேரும் எப்படி பாடுறாங்கன்னு பாருங்கள். சும்மா கிடந்த நிலத்தை கொட்டி செம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மா கரையை ஒசத்தி கட்டி, கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு வெள்ளஞ்சென்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். உடனே அவன் சொல்கிறான், காடு வெள்ளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. அவள் கேட்குறா, மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான். உடனே இவன் சொல்கிறான், அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்திலே சேர்வதினால் வரும் தொல்லையடி, பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான், கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்திச்சு முன்னேற வேணுமடி. இது யாருடைய கருத்து தெரியுமா? கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்திச்சு முன்னேற வேணும்னு சொன்னார்ல பாரதி. சொல்லுவார், பஞ்சமோ பஞ்சம் என்றே பரிதவித்தேன்னு அந்த பாட்டில் சொல்லுவார். கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், இதன் காரணங்கள் இவை எனும் அறிவும் இல்லார்பார். அந்த அறிவு வந்துருச்சுன்னா, சிந்திக்கிற திறமை இருந்ததுன்னா இந்த நிலை மாறிடுங்கிறார். கடைசியில் இதற்கு பட்டுக்கோட்டை என்ன முடிவு சொன்னார் தெரியுமா? நானே போட போகிறேன் சட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம் என்று சொல்லி காதலில் கூட பொது உரிமையை கொண்டு வந்தவர். இப்படி காதல் பாட்டை சொல்லிகிட்டே போகணுன்னு வச்சுங்க, அப்புறம் அவங்கவுங்க கிளம்பி போக ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் தத்துவம்னா என்னங்க? பொதுவாக வேடிக்கையாக சொல்லுவாங்க, பேசுகிறவங்களுக்கு என்னென்னு புரிஞ்சு கேட்குறவங்களுக்கு என்னென்னு புரியலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தத்துவம். பேசுகிறவங்களுக்கும் என்னென்னு புரியாமல் கேட்குறவங்களுக்கும் என்னென்னு புரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் மகா தத்துவம். இது பொதுவாக இது தத்துவத்துக்கு சொல்கிற விளக்கம். ஆனால் இது அல்ல அதனுடைய பொருள். தத்துவம் என்று சொன்னால் மாறாத உண்மை, அழியாத உண்மை என்பது பொருள். அதில் ரெண்டு பேருமே நிலையாமை தத்துவத்தை எப்படி பாடுறாங்க பாருங்கள். கண்ணதாசன் நிலையாமை தத்துவத்தை சொல்கிறார். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது அது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. அவர் சொன்னது சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு போடானோன்னு எழுந்திரிச்சு போயிடாதீங்க. இன்னொரு பாட்டில் சொல்கிறார், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா, ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. விறகு கூட மறுபடியும் எரிச்சோம்னா கரியக்கு ஆகும்.
ஆனால் இந்த உடம்பு கட்டை இருக்கே, இதை எரிச்சிட்டோம்னா எதுக்குமே ஆகாது. இப்படி நிலையாமை தத்துவத்தை அருமையாக கண்ணதாசன் பாடுகிறார். பட்டுக்கோட்டையும் நிலையாமை தத்துவத்தை பாடினார். எப்படி பாடினார் தெரியுமா? குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னார். அவர் வாழ்ந்த காலத்தில் தஞ்சை ராமையாதாஸ், உடுமலை நாராயண கவியெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அவங்களும் ரொம்ப புகழ்பெற்ற கவிஞர்கள். எப்போதுமே ஒரே துறைக்குள்ளே போட்டி பொறாமை இருக்கிறதுங்கிறது சகஜம் தானே. அதனால் இப்படி சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு இவர் சொன்ன உடனே தஞ்சை ராமையாதாஸ் உடுமலை நாராயண கவிட்ட போய் சொன்னாராம், இது என்ன பாட்டெல்லாம் தப்பாக எழுதியிருக்கான், 6 அடி தானே எல்லாருக்கும் சொந்தம், 8 அடின்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு. அதுக்கு உடுமலை நாராயண கவி சொன்னாராம், ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் கொஞ்சம் உயரமாக இருக்கோம்ல, அதனால் 2 அடி சேர்த்து எழுதிட்டான்னாராம். என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. 8 அடி தான் சொந்தம்ங்கிறார். உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா, உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா, மனக்கிருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அதில் மந்தமடா, உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. அந்த பாட்டில் சொல்கிறார், கூட்டில் குருவி பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா, ஆட்டில் குட்டி ஊட்ட மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா, நீட்டியே படுத்து நெருப்பிடும்போது காலை நீட்டியே படுத்து நெருப்பிடும்போது நேசம் பாசம் பொருள் ஆசைக்கெல்லாம் கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடானார். மனிதனுடைய வாழ்வில் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதில் சொல்கிறார், பாவச்சரக்குகளை பணத்தாலே மூடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகல் வேஷக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்கள், ஆனாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடாங்கிறார். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆனாலும் அதே வழியில் தான் அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார், அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடினார், மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார், அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடினார், மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார், செவரு வைத்து காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு, நீ துணிவிருந்தா கூறு, ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு, அவர் எங்கே போனார் பாருங்கிறார். எல்லாரும் போகும்போது கடைசியில் ஒரு இடம் தானே, அதனால் எதுவுமே சொந்தம் கிடையாது, எல்லாமே நிலை இல்லாதது அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்கிறார். இன்னொரு பாட்டில் சொல்லுவார், ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே என்று சொல்லி 2 பேருமே நிலையாமை தத்துவத்தை ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க. இந்த வாழ்வியல் சிந்தனைகள்னு சொல்கிறோம்ல, அதை 2 கவிஞர்களும் ரொம்ப நல்லா பாடுறாங்க. ஒரு கந்தல் துணியின் கதை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் தனிக்கவிதையில் ஒரு கவிதை எழுதுவார். ஒரு கந்தல் துணி, ஏன்னா ஒரு பட்டு துணியாக இருந்தது, கடைசியில் கந்தல் துணியாக மாறி போயிடுச்சு. அதை சொல்கிறார், கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனவு சொல்லிட்டு சொல்கிறார், குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியைப் போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு, பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கழனி மேலே, அது சிரித்த அழகில் வாய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ணச் செடியின் மேலே, பருத்தி எடுத்து கொட்டை பிரித்து பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை பார்த்து பயணம் போச்சு. இந்த கதையை சொல்லிகிட்டே வர்றார். பருத்தி எடுத்திருக்காங்க, நெசவு செய்து துணி ஆயிடுச்சு. அதை முதல்ல பட்டு சேலையாக இருந்த போது என்ன பண்ணியிருப்போம், நல்லா பீரோவுக்குள்ளே வச்சு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருந்துருப்போம். அதுவே கிழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அது அடிப்படைக்கு வந்துடும், கந்தல் துணியாக வந்துடும். அந்த துணி சொல்லுது அதை, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி வெடிக்குது மனம் வெந்து, வாழ்ந்த காலம் வாழ்ந்த எண்ணெய் வைத்து இரும்பு பெட்டி இன்று உதைக்குது பார் எட்டி, மனிதர் கூட நிலையில் தாழ்ந்தால் உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று அந்த கந்தல் துணி சொல்கிறது. அப்போ ஒரு கந்தல் துணியை வைத்து எப்படி ஒரு கருத்தை கொண்டு வந்தார்,
இதே மாதிரி பட்டுக்கோட்டையும் அந்த நெசவு தொழிலை வைத்து ஒரு கருத்தை சொல்கிறார். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திரக்கை தெரிச்சேலையடி எங்க தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி, தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. தயதயக்கன தானா தயதயக்கன தானா தயதயக்கன தானா தயதனக்கன தானா. அந்த பாட்டில் சொல்கிறார், அத்தனை நூலும் ஒன்றாய் வளர்ந்தால், ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒன்றாய் வளர்ந்தால் வளரும், அதில் ஒரு நூல் அருந்தால் குளரும் என்று சொல்கிறார். அப்போ ஒற்றுமைங்கிற உணர்வு வேண்டும் என்பதை எதில் கொண்டு வந்து வைக்கிறார்? ஒரு நெசவு தொழிலை சொல்வதை கொண்டு அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாழ்வியல் சிந்தனைகள்னு சொல்கிறோமே, இப்போ ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க, அவரை பார்த்தோன்னா நம்ம மகிழ்ந்து என்ன செய்வோம், வாங்க நான் இப்போ தான் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஆயுஸ் 100 எல்லாம் சொல்லுவான் வெளிப்படையாக. ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன நினைப்பாங்க, ஏய் வச்சுக்கிறேன் பாருடா உனக்கு இருக்குது அப்படின்னு மனசு நினைக்கும். அதை கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க, உதடு சிரிக்கும்போது உள்ளம் சிரிக்குமா, உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா, விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா, விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா, வீட்டு குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா, பாட்டு பாடுமா, இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா, 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா, இதய வீணை தூங்கும்போது காண முடியுமா. இதெல்லாம் காலத்தால் அழியாத அமர கீதங்கள்னு பார்க்குறோம். இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் எல்லோரும் எப்படி இருக்காங்கங்க, நன்றியோடு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒருத்தன் பணம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, திருப்பி அவன் கொடுக்கல, உடனே என்ன பண்ணுவான், இன்றைக்கெல்லாம் கடிதம் எழுதுகிற பழக்கம்லாம் போயிடுச்சு. அந்த காலத்தில் கடிதம் எழுதுவாங்க, நன்றி மறப்பது நன்றன்றுன்னு எழுதுவான். இந்த கடன் வாங்கினவன் என்ன பண்ணுவான், திருப்பி நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு எழுதிடுவான். அதுதானே நிலைமை. நன்றிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சே. அதை ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க, பூ போன்ற நெஞ்சினிலும் முள்ளிருக்கும் பூமியடா, பொல்லாத கண்களடா புன்னகையும் வேஷமடா, நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடா, பிள்ளையாயிருந்து விட்டால் இல்லை ஒரு தொல்லையடா, நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடாங்கிறாரு. இன்னொரு பாட்டில் கதை மாதிரி சொல்லிட்டு வந்து முடிக்கும்போது ஒரு பாட்டில் சொல்லுவார், சொந்தமென்று வந்ததெல்லாம் சுற்றமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை, நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா, தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா, நன்றி கெட்ட மகனை விட நாய்களே மேல்ட்டார். இந்த நாயின்னு சொன்னோன்னே எனக்கு வகுப்பறையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் நினைவுக்கு வருது. எங்கள் கல்லூரியில் நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த வராண்டாவில் சமயத்தில் நாய்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு போகும். அந்த மாதிரி நாய் குறைச்சிட்டு போச்சு. ஐயோ இந்த நாய் குறைக்கிற சத்தத்தில் நம்ம பாடம் எடுக்கிறது கேட்காதே, அதனால் அதுக்கப்புறம் பாடம் எடுப்போம்னு நான் பாடம் எடுக்கிறத நிறுத்திட்டேன். இந்த நாயெல்லாம் குறைச்சி முடிச்சிருச்சு. உடனே ஒரு மாணவி எழுந்து சொல்கிறா, மிஸ் அதெல்லாம் நிறுத்திடுச்சு, நீங்கள் தொடங்கலாம்னா. அப்போ நம்மளை நாயின்னு சொல்லாமல் சொல்கிறான்னு அர்த்தம். சரி ஏதோ நன்றி உள்ள பிராணியாக தானே சொன்னான்னு சந்தோஷமாக எடுத்தால் தான் நம்மளால் தொடர்ந்து போக முடியும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு இன்றைக்கி சமுதாயம் தரம் இறங்கி போகுது அப்படிங்கிறத அந்த பாடலில் பதிவு செய்கிறார். இப்போ ஒரு தாசில்தார் இறந்து போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அது கூட தாசில்தார் வீட்டில் நாய் இறந்து போயிருக்கோம். அந்த நாய் இறந்து போனதை கேட்குறதுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு 400 பேர் போவான். ஆனால் தாசில்தாரே இறந்து போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 4 பேர் கூட போக மாட்டான். ஏன் தெரியுமா? தாசில்தார் இருக்கிறவரை அவருடைய உதவி உங்களுக்கு தேவை, அவர் போயிட்டார்னா அதுக்கப்புறம் தேவையில்லை இல்லை. அதனால் நாய்க்கு துக்கம் கேட்க போனவங்க கூட இவர் இறந்தபோது போக மாட்டாங்க. ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளதுங்கிறார். அதில் சொல்கிறார், உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், அந்த நிலைமை சற்று இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள தனிதனுக்கு அவ்வை சொன்னது, அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது,
பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஒரு தனிக்கவிதையில் இந்த நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வு, பொருளாதாரம் இதெல்லாம் பார்க்குறார் கண்ணதாசன். தன் வீட்டு தலைவியும் பார்க்குறார், பக்கத்து வீட்டு பொண்ணையும் பார்க்குறார். நம்ம என்ன நினைப்போம், கண்ணதாசன் ஒரு பெண்ணை பார்த்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு காதல் கவிதை பிறந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படி காதல் கவிதையெல்லாம் மலரலை. இந்த நாட்டினுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு நினைவுக்கு வந்து அந்த கவிதை மலர்கிறது. அங்கே பார் அங்கே அடுத்த கத்து அன்னத்தை, காய்ந்த அவரைக்காய் போன்ற மேனியை பார். இங்கே உனக்கு இடையே தெரியவில்லை, அங்கே அவளுக்கோ இடை என்றே அங்கம் இல்லை. முந்தா நாள் வாங்கி வந்த முருங்கைக்காய் கால் முளைத்து வந்ததனைப் போல வாடுகிறாள். நீயோ சந்தையிலே வாங்கி வந்த சாதி பரங்கிக்காய் உயிர் கொண்டு வந்ததென உருண்டு திரண்டு விட்டாய். நீயும் பெண், அவளும் பெண், நினைவினிலே மாற்றமில்லை என்றேன் நான். அழுதாள் அவள். என் கண்ணே அழாதடி, உன்னை நான் சொல்லவில்லை. உள்ளோர்க்கும் இல்லோர்க்கும் தலைவன் பிரித்துரைத்த தத்துவத்தை நான் உரைத்தேன். வீங்குகின்ற செல்வம் வீங்குவதும் ஆபத்து, ஏங்குகின்ற நெஞ்சம் ஏங்குவதும் ஆபத்து. அங்கம் பருத்துவிட்டால் அழகு கலைகளுக்கே பங்கம் வருவது போல் பணமும் ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே போனால் சீர் மிகுந்த சமுதாயம் சிறப்பு இழந்து போகுமடி என்று அந்த கவிதையை முடித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி நம்ம எவ்வளவு வாழ்வியல் சிந்தனைகளை அப்படி கொட்டி தர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பட்டுக்கோட்டையும் அதற்கு கொஞ்சமும் குறையாமல் தான் வாழ்வியல் சிந்தனைகளை வந்து கொடுக்குறார். இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் மதுரையிலலாம் டவுன் ஹால் ரோடுன்னு ஒரு ரோடு உண்டு. அதில் பார்த்திங்கன்னா இந்த தள்ளு வண்டின்னு ஒன்று வச்சுருப்பான். இந்த தள்ளு வண்டியில் பலவிதமான பொருள்கள் இருக்கும். அதில் சோப்பு இருக்கும், சீப்பு இருக்கும், கண்ணாடி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் வந்து எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபாய்ன்னு சொல்லுவான். ஒருத்தன் வருவான், திருப்பி கேட்பான், எதை எடுத்தாலும் 10 ரூபா? வண்டிக்காரன் சொல்லுவான், ஆமாம் எதை எடுத்தாலும் 10 ரூபாய்ன்னு. உடனே என்ன பண்ணிட்டான், 10 ரூபாயை வண்டியில் போட்டுட்டு கல்லாப்பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் வண்டிக்காரன் விழிப்பாயிட்டான், என்னடா கல்லாப்பெட்டியவே தூக்கிட்டு போயிட்டானேன்னு. அடுத்த நாள் என்ன சொன்னான், எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா, கல்லாப்பெட்டியை தவிரன்னு சொன்னான். ஒருத்தன் பார்த்தான், உடனே வண்டியில் 10 ரூபாயை போட்டு வண்டியவே தள்ளிட்டு போயிட்டான். அதுவும் 10 ரூபாயை வண்டியில் போட்டுட்டு வண்டியோடு தள்ளிட்டு போயிட்டான். இன்றைக்கி எந்த அளவுக்கு பொருளை வந்து குறுக்கு வழியில் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள். அதை பட்டுக்கோட்டை பாடுறார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. எந்த அளவுக்கு குறுக்கு வழியில் போகிறாங்கன்னு சொல்கிறார். இருக்கும் அறிவை மடமை மூடும் இருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடாங்கிறார். எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானே. அதில் அந்த பாட்டில் சொல்கிறார், அன்பு படர்ந்த கொடியினிலே ஓர் அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும், கொம்பு மொடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும், சிலர் மனமும் இது போல் குறுகி போகும் கிறுக்கு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடாங்கிறார். எந்த நேரமும் குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானே. இன்னொரு பாட்டில் சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும், ஆனால் மனிதன் மட்டும் எல்லா குணத்தையும் சேர்த்து வச்சுருக்கான்னு சொல்லுவார். உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாக இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்குதல் முதலை குணம். ஆனாலும் சொல்லிட்டுவார், இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாக இருக்குதுடாங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது, பிறக்கும்போது மனிதன் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது. அந்த பாட்டில் சொல்கிறார், பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சையத்தான் எல்லாம் சேர்ந்து திருடனுன்னு உதைக்குதுங்கிறார். நல்ல செல்வந்தராக இருந்தால், பணக்காரராக இருந்தால் அவர்களே எல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாவம், பொருள் இல்லாதவன், ஒரு எளியவன், ஏழை, வறுமையால் வாடக்கூடியவன், அவனை திருடன்னு உதைக்குது. இதை இந்த கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒரு கவிஞர், அவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார்,
பெரிய மனுஷன் புழுகுனாக்க பேப்பரில் போடுறான், சின்ன மனுஷன் புழுகுனாக்க ஜெயிலுக்குள்ளே போடுறான், கண்ணக்கோல் களவடிச்சா வச்சு வாங்குறான், கள்ளச்சந்தக்காரங்கிட்ட பிச்சை வாங்குறான்னு எழுதுவார். அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு சொல்கிறார், பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சையத்தான் எல்லாம் சேர்ந்து திருடனுன்னு உதைக்குதுங்கிறார். அதில் சொல்லிட்டு சொல்கிறார், உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் உளறி என்ன கதறி என்ன, ஒன்றுமே நடக்கவில்லை தோழா வெகு நாளா என்று சொல்லி இந்த சமுதாயம் எப்படி கெட்டு சீரழிந்து கிடக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுகிறார். இப்போ ஒன்று இருந்துச்சுன்னா இன்னொன்று இருக்க மாட்டேங்குதுல்ல. அதை ஒரு பாட்டில் பட்டுக்கோட்டை சொல்கிறார் பாருங்க, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லை. அதில் சொல்கிறார், அங்கமதில் மங்கையருக்கு அழகு இருந்தால் அறிவில்லை. என்ன சொல்கிறாரு, அழகு இருக்குன்னு வச்சுங்க, இல்லை நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது, நான் பட்டுக்கோட்டை பாட்டை சொல்கிறேன். மங்கையருக்கு அங்கமதில் அழகு இருந்தால் அறிவில்லை, ஆராய்ந்து முடிவு செய்யும் அறிவிருந்தால் அழகில்லை, அழகும் அறிவும் அமைந்த பெண்கள் அதிசயமாய் பிறந்தாலும் குறுகு மனம் கொண்டவர்கள் குலைக்காமல் விடுவதில்லை. பள்ளி செல்லும் மாணவருக்கு படிப்பு வந்தால் பணம் இல்லை, பணம் இருக்கும் இளைஞருக்கு படிப்பதில் மனம் இல்லை, பணம் இருந்து படிப்பு வந்து பரீட்சை எழுதி தேறிவிட்டால் பல படிகள் ஏறி இறங்கி பார்த்தாலும் வேலை இல்லை, பொது பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பணம் இல்லை, பொருளும் புகழும் சேர்ந்தால் பொதுப்பணியில் நினைவு இல்லை, போதுமான பொருளுமிருந்து பொதுப்பணியில் நினைவு வந்தால் போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லைன்னு அந்த கவிதையை முடிக்கிறார். அந்த காலத்தில் எழுதுனது இன்றைக்கும் பொருந்தும். அந்த அளவிற்கு வாழ்வியல் சிந்தனைகளை நமக்கு வடித்து கொடுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்னு பார்க்குறோம். ரெண்டு பேருமே நிறைய அறிவுரைகள் சொல்கிறாங்க. அதில் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னால், கண்ணதாசன் பெரும்பாலும் அறிவுரை சொல்கிறாருன்னா மக்களுக்கு சொல்லுவார். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அறிவுரை சொல்கிறாருன்னா சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவார். அதுதான் அவர்கள்ட்ட உள்ள வேறுபாடு. ரெண்டு பேருமே ஏராளமான அறிவுரைகளை சொல்கிறாங்க. கண்ணதாசன் எப்படி அறிவுரை சொல்கிறார் பாருங்கள், அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது, அழகாயிருக்கும் காஞ்சிரம் பழங்கள் சந்தையில் விற்காது, விளம்பரத்தாலே உயர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாது, விளக்கிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது, காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லை, ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள், ஓஹோஹோ உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள்னு கூப்பிடுறார். அந்த மாதிரி அறிவுரையை தர்றார். இன்னொரு பாட்டில் சொல்லுவார், கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான், பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான், போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கெடுத்தானே, அதில் பொய்யும் திருட்டும் புரட்டும் கலந்து பூமியை கெடுத்தானேன்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அறிவுரையை சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். எப்படியெல்லாம் இன்றைக்கி சண்டை எல்லாம் கடைசியில் போக போகிற இடம் எது? அதில் சொல்கிறார், சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பு இல்லையடி, எந்நாட்டு எலும்பென்றும் எழுதி வைக்கவில்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் என்னாலும் தொல்லையடி என்று சொல்லி சாதி வேறுபாடுகள் வேண்டாம் என்பதை சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் எதுக்கு பயந்து பயந்து சாகணும் கேட்குறார். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அந்த பாட்டில் சொல்கிறார், அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் மச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்குன்னு சொல்லி அஞ்சி அஞ்சி சாக வேண்டாம்னு சொல்கிறார். இன்னொரு பாட்டில் சொல்லுவார், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடான்னு சொல்கிறார். இந்த 6லும் சாவு 100லும் சாவுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஒன்று 6னா பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவர்களோட கர்ணன் சேர்த்தா 6 பேர், 6லையும் சாவு தான் வரப்போகுது. 100ங்கிறது 100 யார்? கௌரவர்கள் 100 பேர்.
எனவே 100 பேரும் சாவு தான் வரப்போகுது. அதனால் நம்முடைய கடமை என்ன என்று சொன்னால் தாயகம் காப்பது கடமை என்று சொல்லி அந்த கடமை உணர்வை நமக்கு நினைவுபடுத்துகிறான்னு பார்க்குறோம். பட்டுக்கோட்டை இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் அறிவுரை சொல்லுவார் தெரியுமா? இந்த சின்ன பயலை தான் கூப்பிட்டு சொல்கிறார், சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகிற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் எனக்கு சொன்னாரோ என்னவோ தெரியாது, அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சினர். உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சிங்கிறார். அதில் நாளும் ஒவ்வொரு பாடம் தரும் காலம் தருகிற பயிற்சிங்கிறார். உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அதில் சொல்லிட்டு சொல்கிறார், மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, பொது உடைமை கொடுமைகள் தீர தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. அதில் அந்த பாட்டில் சொல்கிறார், வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டிற்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே என்று சொல்லி சின்ன குழந்தைகளுக்கு கூட அந்த வீரத்தை ஊட்டுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடையில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழிழந்தான், உன்போல் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே. இதில் உண்மையிலே கண்ணதாசன் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துச்சு. இவர் சொன்னார்ல, நீ தூங்கிட்டனா எல்லாமே இழந்து போயிடுவேன்னு சொல்லி கண்ணதாசனுக்கு ஒரு விருது வந்தது. அதை டெல்லியில் வாங்க சொல்லியிருந்தாங்க. அந்த டெல்லியில் விருதை வாங்குறதுக்காக தான் கண்ணதாசன் போயிருக்காரு. ஆனால் தூங்கி போயிட்டார், விருதை போய் வாங்கலை. அவருடைய அண்ணன் தான் போய் வாங்கிட்டு வந்தார். அவரே சொல்லுவார், ஒரு தனிக்கவிதையில் கண்ணதாசன் சொல்லுவார், விருது வரும் வேளையிலே விழி துயில் கொண்டிடும் மனிதரை நீர் கண்டதுண்டான்னு தன்னுடைய வரலாற்றையே பதிவு செய்வார். அதை பட்டுக்கோட்டை சொல்கிறார், தூங்கிட்டேன்னா எல்லாமே தூங்கி போயிடும். இப்படி அறிவுரைகளை ஏராளமாக 2 கவிஞர்களுமே அள்ளி வழங்கியவர்கள் அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விதின்னு ஒன்று, விதியில் நமக்கெல்லாம் ஆழமான நம்பிக்கை உண்டு இல்லையா? விதியை நம்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு தம்பதியர், அவங்களுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது. அந்த மனைவிக்கு சமையல்லாம் ரொம்ப தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், எப்போ பார்த்தாலும் உப்புமா, அது ஒன்று தான் கிண்ட தெரியும். எந்த நேரமும் உப்புமாவை கிண்டி வச்சுருவா. இந்த கணவனுக்கு உப்புமாவை சாப்பிட்டு அழுத்து போச்சு. சரி இன்றைக்கி ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு வா, ஒரு நாளைக்கு போய் வேறு சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அதுக்கு கூட்டிகிட்டு போனான். ஆனால் அவனுக்கு படிப்பறிவு கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் அந்த ஒரு மெனு கார்டு கொண்டு வைப்பாங்கள்ல, அதை கொண்டு வைக்கிறாங்க. பார்த்தா அதில் அவருக்கு ஆங்கிலத்தில் எழுதியிருந்ததுனால ஒன்றும் தெரியலை. ஆனால் எண் மட்டும் தெரியும் அவருக்கு, 1 2 3 அது மட்டும் தெரியும். பார்த்துட்டு 5 அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டார். 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. 1/2 மணி நேரம் கழித்து வந்துச்சு, பார்த்தா உப்புமா. உடனே மனைவி சொன்னா, ஏங்க நான் கிண்டுற உப்புமா நல்லா இல்லைன்னு தானே இங்கே என்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் என்னங்க இங்கேயும் உப்புமா? உடனே எப்போதுமே குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கணவன் சொன்னால், என்ன இருந்தாலும் நீ செய்கிற உப்புமாவுக்கும் இந்த உப்புமாவுக்கும் வேறுபாடு இருக்குல்ல, அதை காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்தேன்ட்டான், சொல்லிட்டேன்ட்டான். இப்போ பக்கத்தில் பார்த்துட்டே இருக்கான். பக்கத்துக்காரன் அப்போ அந்த மேஜையில் உட்காந்துருக்கவன் ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருந்தான். இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த ஜிலேபியை எப்படி ஆங்கிலத்தில் கேட்குறதுன்னு இவனுக்கு தெரியலை. அந்த சர்வர் வந்தார், அந்த பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர்கிட்ட என்ன வேணும்னு அவர் கேட்குறாரு. உடனே அவன் என்ன பண்ணான், அவனுக்கு மறுபடியும் ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசை, அதனால் ரிப்பீட்டுன்ட்டான். இவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், ஓஹோ ஜிலேபிக்கு ஆங்கிலத்தில் ரிப்பீட்டுன்னு சொல்லணும் போலன்னு இவன் நினச்சிக்கிட்டான். மறுபடியும் இவற்றை கேட்ட உடனே என்ன வேணும்னு கேட்டால் இவன் ரிப்பீட்டுனா, பார்த்தா மறுபடியும் ரவா உப்புமாவே உட்காது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, விதிங்கிறது யாரையும் விடாதுங்க.
கண்ணதாசன் என்ன அருமையாக ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க. அங்கும் இங்கும் மலை போல தினம் ஆடிடும் மானிடர் வாழ்விலே, எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார், எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார். எது எங்கே நடக்கும் எப்படி முடியும் யாருக்குமே தெரியாதுங்கிறார். அங்கே நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மான்னு கேட்பார். விதி தான் எல்லாத்துக்குமே காரணங்கிறார். இன்னொரு தனிக்கவிதையில் சொல்கிறார், விதியை மதியால் வெல்வதும் உண்டு காண்கிறார். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லிட்டு அடுத்த அடி எழுதுகிறார், வெல்வதே விதி என வேதன் விதித்ததால்ங்கிறார். வெல்ல வேண்டும்ங்கிற விதி இருந்தால்தான் அதை கூட வெல்ல முடியும் என்று சொல்லி அவ்வளவு ஆழமான நம்பிக்கை கண்ணதாசனுக்கு. ஆனால் இதை பொறுத்த அளவில் பட்டுக்கோட்டை கண்ணதாசன்கிட்டேருந்து வேறுபட்டவர். கண்ணதாசன் அதாவது பட்டுக்கோட்டையாருக்கு விதியில் ரொம்ப நம்பிக்கை கிடையாது. அதனால தான் ஒரு பாட்டில் எழுதுகிறார், விதியை நம்பி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சால் உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும்பர். விதியை நம்பி கிடக்காதீங்க, வேலை செஞ்சால் உயர்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் என்று சொல்லி அதில் கொஞ்சம் மாறுபட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ முன்னவர்களுடைய இலக்கியங்களை அப்படியே எடுத்தாழ்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கவிஞர்கள்ட்டையுமே பார்க்க முடியும். கண்ணதாசன் சங்ககால இலக்கியத்திலிருந்து இன்றைய இலக்கியம் வரை அவர் எடுத்தாளாத இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எடுத்தாள்கிறார். இப்போ திருக்குறள் வள்ளுவர் சொல்வார்ல, யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு சொல்லுவார். அப்படின்னா அந்த தலைவி யான் நோக்கும்போது தலைவியை பார்க்கும்போது அவள் என்ன பண்ணுறாளாம், கீழே பார்க்குறாளாம், இவன் பார்க்காத போது பார்க்குறாளாம். அதை வள்ளுவர் சொல்கிறார். அதே போல் சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் ஒரு பாடல் உண்டு, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தன வேம்பர். அதாவது என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யாரோ தெரியாது, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் யாரோ தெரியாது, நானும் நீயும் யாரோ தெரியாது, ஆனாலும் கூட கலந்து விட்டோம் அப்படின்னு அந்த குறுந்தொகை பாடல் சொல்லுது. இந்த 2 பாடல்களையும் இணைத்து கண்ணதாசன் பாடுகிறார். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. 2ஐயும் அப்படியே கொண்டு இணைக்கிறார். பட்டினத்தார் பாடுவார்ல, அதாவது பெற்றவள் சலிச்சு போயிட்டா, குழந்தைகளை பெற்று மாதா உடல் சலித்தாள், வல் வினையேன் கால் சலித்தாள், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பையூர் வாழ்சுவனே என்னும் ஒரு பிறவி எனக்கு வராமல் காக்க வேண்டும் அப்படின்னு பட்டினத்தார் பாடுவார். கவியரச அதாவது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அந்த இறைவாழ்த்து பாடலில் உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு பாடுவார். இந்த 2 பாடல்களையும் இணைத்து கொண்டு கவியரசர் கண்ணதாசன் பாடுறார் பாருங்க. பெற்றவள்ளுடல் சலித்தாள் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தான் அம்மா அம்மா அம்மம்மா. பெற்றவள்ளுடல் சலித்தாள் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தான் அம்மா, பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா, இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. எது படைத்தல் தொழில் இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டாம். ஓய்வு நேர விளையாட்டாக இருக்கும்போதே ஜனத்தொகை இவ்வளவு பெருகி போயிருக்கே, இது மட்டும் முழு நேர விளையாட்டாக இருந்திருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். வேண்டாம் சாமின்னு கும்பிடுறாங்க. இப்போ 2 பாட்டையும் கொண்டு அந்த மாதிரி இணைக்கிறார். அத்தமும் வாழும் அகத்து மட்டே அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதைத்தான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கேட்கிறார். கம்பர் ஒரு பாட்டில் என்ன சொல்கிறார்னா, பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்து இருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான்,
மேகத்தின் மின்னை வென்ற மின் இடை இவளை நீயும் மாகத்தோள் வீர பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி என்று ஒரு பாடல் எழுதினார். இது யார்கிட்ட சொல்கிற பாட்டு அப்படின்னு சொன்னால், சூர்ப்பனகை ராவணன்ட்ட சொல்கிறான். சூர்ப்பனகை ராவணன்ட்ட என்ன சொல்கிறா, பாகத்தில் ஒருவன் வைத்தான். பாகத்தில் யார்? சிவபெருமான் தன்னுடைய மனைவி உமையம்மைக்கு இடது பாகத்தை கொடுத்தான். பங்கையத்திருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான். திருமால் தன்னுடைய மனைவி திருமகளுக்கு தன்னுடைய மார்பை கொடுத்தான். பிரம்மா தன்னுடைய மனைவிக்கு நாவையே கொடுத்தான். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சூர்ப்பனகை கேட்குறா, நீ சீதையை அடைந்து விட்டால் எங்கனம் வைத்து வாழ்தின்னு கேட்குறான். இந்த எங்கனம் வைத்து வாழ்திக்கு ரெண்டு பொருள். ஒன்று, நீ எந்த இடத்திலே வைத்து வாழப்போகிறாய் அது. இன்னொன்று, நீ எங்கே வாழப்போகிறாய், நீ சாகத்தானே போகிறாய் என்பது ஒரு பொருள். இந்த கம்பருடைய பாட்டை எடுத்துக்கொண்டு வியட்நாம் வீட்டு படத்துக்கு பாட்டு எழுதுகிறார் கண்ணதாசன். எப்படி சொல்கிறார் பாருங்கள். பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான், பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான், யாரம்மா அது நானம்மா. அப்படியே கொண்டு வந்து வைக்கிறார். அந்த பாட்டோட சாரத்தை உள்வாங்கி கொண்டு பாடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு ராஜா என்ன பண்ணார், ஒரு போட்டி வச்சார். நான் எத்தனையோ பழங்களை கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியாத பழத்தை யாராவது கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசில் தருவேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே நிறைய பேர் வரிசையாக நிற்கிறாங்க. அதில் முதல்ல வந்தவன் என்ன பண்ணால், ஆனால் ஒரு நிபந்தனை போட்டார். எனக்கு தெரிஞ்ச பழமாக இருந்தால் அதை உங்கள் வாயிலே திணிச்சிருவேன்னு வேறு சொன்னார். இப்போ எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க. இந்த முதல்ல வந்தவன் என்ன பண்ணால், ஒரு எலுமிச்சம்பழத்தை காட்டினான். உடனே ராஜா கேட்டார், ஏண்டா போய் எலும்பிச்சம்பழத்தை காட்டுற, எலும்பிச்சம்பழம் கூட நான் பார்த்ததில்ல, திரடா வாய் அப்படின்ட்டு வாயில் திணிச்சிட்டார். சரி, நான் அடுத்தவன் வந்தான். அவன் என்ன பண்ணால் ஒரு மாம்பழத்தை காட்டினான். நானே மாந்தோப்பு வச்சுருக்கு, நான் என்ன மாம்பழமாக பார்த்ததில்ல, திரடா வாயன்ட்டு மாம்பழத்தை திணிச்சிட்டான். அடுத்தவன் என்ன பண்ணால் ஒரு அன்னாசி பழத்தை கொண்டு வந்தான். அந்த நான் அன்னாசி பழமாக பார்த்ததில்லை அப்படின்ட்டு வாயை திரடான்னு வைக்கிறாரு. அந்த முள்ளெல்லாம் குத்துது வாயில். ஆனால் அவன் சிரித்தான். என்னடா இது, நம்ம வைக்கிறோம் வாயில் அப்படி ரத்தமாக வழியுது, ஆனால் இவன் எப்படி சிரிக்க முடியுது, என்னடா சிரிக்கிறேன்? இல்லை பின்னால் நிற்கிறவனை நினச்சி பார்த்தேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்ட்டான். ஏன்னா பின்னால் நின்னவன் பலாப்பழத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படி சிரிக்க சொல்லலை. வள்ளுவர் சொன்னார்ல, இடுக்கண் வருங்கால் நகுகன்னர். தனக்கு துன்பம் வரும்போது சிரிக்கணும். அதை கண்ணதாசன் சொல்கிறார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சாம் வள்ளுவரும் சரிங்க, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்கிறார். பாம்பு கடிக்கையில் பாழுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பெல்லாம் கேட்பார். அந்த மாதிரி வள்ளுவருடைய கருத்துக்களை, கம்பருடைய கருத்துக்களை எடுத்து அழுகிறார். மகாபாரதத்தில் உள்ள கதை கேட்கவா வேணும்? 4 அடிகளில் மகாபாரதத்தை சுருக்கி தந்த பெருமை கண்ணதாசனுக்கு உண்டுன்னு பார்க்குறோம். எப்படி 4 அடியில் சுருக்கி தர்றார் பாருங்க. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் கண்ணன், ஏன்னா சேலையை வளர விட்டான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தாண்டிம்போம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த அதாவது துரோணாச்சாரியர் இறக்கணும்னா அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படிங்கிற செய்தி பொய்யே சொல்லாத ஒருத்தருடைய வாயால் இருந்து அவர் கேட்கணும். கேட்டார்னா அவர் இறந்து போயிடுவார். அவர் இறந்தால் கதை முடிஞ்சு போயிடும், பாரத போரே முடிஞ்சு போயிடும். இப்போ அவர் இறக்கணும், இறந்தால் தான் இங்கே முடியும். இதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், தர்மன்கிட்ட போய் அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொல்லு அப்படின்னு. தர்மன் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லு. இல்லை, சொல்ல முடியாது. சரி, இந்த மாளவ நாட்டு தேசத்து யானை, அதனுடைய பெயர் அஸ்வத்தாமன் தானே? ஆமாம். அந்த யானை இறந்து போச்சுல்ல? ஆமாம். அப்போ மாளவ தேசத்து யானை அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொல்லு அப்படிங்கிறான்.
சரி, அது உண்மையைத்தானே சொல்கிறான்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அந்த அஸ்வத்தாமன் சொல்லிவிட்டு குஞ்சரகம்னா யானைன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை சொல்லும்போது கண்ணன் என்ன பண்ணிட்டான்னா சங்கெடுத்து பூம்னு ஊதி துரோணாச்சாரியாருடைய காதில் விழாமல் பண்ணிட்டான். அதனால தான் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாண்டிம்பாங்க. சொல்லிட்டு சொல்கிறார், பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான்ங்கிறார். ஏன்னா கீதையினுடைய சாரமே என்ன? கடமையை செய், பலனை எதிர்பாராது. இதுதான் கீதையினுடைய சாரம். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியா இருக்குது? நீங்கள் அலுவலகங்கள்லாம் போய் பாருங்கள், கதவுலையெல்லாம் தள்ளுன்னு எழுதியிருப்பான். தள்ளுனா கதவையா? தள்ள வேண்டியதை தள்ளுன்னு அர்த்தம். இன்னும் சில கதவுகளில் பார்த்தீங்கன்னா இருபுறமும் தள்ளும்பான். ஒரு பக்கம் கொடுத்தா பத்தாது, 2 பக்கமும் கொடுக்கணும், அப்போ தான் காரியம் நடக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இழுன்னு எழுதி போட்டிருப்பான். வெளியில் உள்ளவன் தள்ளுனானா உள்ளே இருந்தவன் இழுக்கிறான்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி காரியத்தை செய்வதற்கு முன்னாலேயே பலனை எதிர்பார்க்கக்கூடிய காலமாக மாறி போயிடுச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னார்? கீதையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி, கடமையை செய் பலனை எதிர்பாராதேங்கிற சாரத்தை கொண்ட பகவத்கீதையை கொடுத்தவன் கண்ண பரமாத்மா என்று பாடுகிறார். இந்த கர்ணனுடைய தன்மையை எவ்வளவு அருமையாக ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா, உன் பழி கொண்டேனடா கர்ணா, உன் பழி கொண்டேனடா. அதில் கடைசியில் முடிக்கும்போது சொல்கிறார், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அப்படி மனசை இது நான் பாடுறதுனால உங்களால் உருக முடியாது. இதை டிஎம்எஸ் குரலில் கேட்டிங்கன்னா நினச்சி உருகி போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு உருக்கமாக பாடுவார். பகவத்கீதையினுடைய அத்தியாயங்கள் 18. அந்த 18 அத்தியாயங்களை 18 வரிகளில் சுருக்கி தந்த பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. எப்படி சொல்கிறார் பாருங்கள். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள், என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்று அறிந்தாய், கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் இது என்று கண்ணன் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, கண்ணனே காட்டினான் கண்ணனே சாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக நின் கை வன்மை சிவக்க இந்த களமெல்லாம் சிவக்க வாழ்க என்று 18 வரிகளில் பகவத்கீதையே சுருக்கி தருகிறார் கண்ணதாசன் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக மற்றவர்கள் கொடுக்கறதுக்கும் கர்ணன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் உண்டாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்கும்போது இப்படி கொடுப்போம், வாங்குறவங்க வாங்குவாங்க இல்லையா. ஆனால் கர்ணன் என்ன செய்வானா, வாங்குபவர்களுடைய கை உயர்ந்திருக்கணும்னு நினைப்பானா. அதனால் தான் வச்சுட்டு அவர்களை எடுத்துக்கொள்ள சொல்வானான். அந்த வேறுபாட்டை ஒரு பாட்டில் கொண்டு வந்து காட்டுறார் பாருங்க. மன்னவர் பொருள் கேட்க அவன் இது ஒரு இதில் சொல்லும்போது, வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்கவே என்று பாடுவார். மற்றவர்கள்லாம் எப்படி கொடுப்பார்கள்னா, தன்னுடைய கையை உயர்ந்திருக்கும்படி மற்றவர்களுடைய கை தாழ்ந்திருக்கும்படி கொடுப்பார்கள். ஆனால் கர்ணனோ என்ன செய்வானாம், தன் கரம் நீட்டுவானாம், மற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்களாம். அப்படி அருமையாக அந்த வேறுபடுத்தி காட்டக்கூடிய நுட்பத்தை எல்லாம் நாம் கண்ணதாசனிடத்திலே பார்த்து மகிழ முடியும். அது மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அவரும் இலக்கியங்களை கையாள்வதிலே சிறப்புடையவர். எப்படி சொன்னார் தெரியுமா, முன்னோர்கள் எத்தனையோ சொல்லி சொல்லி வச்சுட்டாங்க, மூளையில் ஏறும்னு முயற்சியும் பண்ணினாங்க,
ஆனால் அதெல்லாம் உள்ளன்னு செத்து போயிட்டாங்க, என்னால் ஆகாதுன்னு எனக்கும் தெரியுமுங்க அப்படின்னு எழுதுகிறார். இது யாருடைய கருத்தை வாங்கி கொண்டு எழுதினார் தெரியுமா? வடலூர் வள்ளலார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னாரே, அதை வைத்துக்கொண்டு அவர் எழுதுகிறார்னு பார்க்கும். எல்லோரும் நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது செய்கிறோமா? பட்டுக்கோட்டை சொல்கிறார், சித்தர்களும் ஞானிகளும் சிந்தனையில் யோகிகளும் புத்தரோடு உத்தமராம் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்டார். எல்லாம் படிச்சிங்களே தவிர என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க? சொல்கிறதெல்லாம் கேட்குறோம், ஆனால் பின்பற்றுறோமா? ஒரு கல்யாண வீடுங்க, அதில் இந்த மணமகனும் மணமகளும் ஊஞ்சல் ஆடணுங்கிறதுக்காக ஒரு ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. இந்த ஊஞ்சலை 4 பேர் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்டவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கல்யாண வீட்டில் அதுவும் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிக்கு பயன்படுத்துகிற ஊஞ்சலை 4 பேர்னு சொல்லலாமா? இந்த 4 பேர் எங்கே பயன்படுத்துவோம்னு தெரியுமில்ல, கடைசியில் 4 பேர் தூக்குறதுக்கு தான் 4 பேர் சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தோடு ஊஞ்சலை தூக்குனாங்க. அவங்களால தூக்க முடியலை. உடனே அவங்க சொன்னாங்க, சே இது என்ன பொணங்கணம் கணக்குதுன்னாங்க. 4 பேர்னு சொல்ல கேட்டு தானே அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. இது என்ன பொணங்கணம் கணக்குதுன்னாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் ஐயர். அவருக்கு அதுக்கு மேலே கோபம் வந்துருச்சு. அட இழவே, கல்யாண வீட்டில் என்ன பேசுறதுன்னு இல்லையானார் அவர். சொல்கிறது படிக்கிறது எல்லாமே எளிது தான், ஆனால் பின்பற்றுவது யாருமே கிடையாது. வள்ளுவருடைய கருத்தை பட்டுக்கோட்டை சொல்கிறார் ஒரு பாட்டில். சும்மா சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி, ஆனா ஆவண்ணா அறிவை வளர்த்தவன் பேர் என்ன சொல்லு அப்படின்னா வள்ளுவன் அப்படிங்கிறார். அதே போல் ஒரு பாட்டில் சொல்கிறார், மனிதருக்கு மனிதர் சரிநிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை, வள்ளுவப் பெருமான் சொல்லிய வழியில் வாழ்வது அறிவுடைமை என்று சொல்லி வள்ளுவரை பின்பற்ற வேண்டும் சொல்கிறார். மகாகவி பாரதி சொல்லும்போது இந்த கஞ்சி குடிப்பதற்குலான்னு சொன்னார், தனி ஒருவனுக்கு உணவினை நீ ஜகத்தினை அழித்திடுவோம்லாம் சொன்னார்ல, அந்த கவிதையை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார், கஞ்சி இல்லை என்ற சொல்லை கப்பல் ஏற்றுவோம், ஜகத்தை ஒப்பமாற்றுவோம் என்று சொல்லுகிறார். இப்படி இலக்கியங்களை கையாள்வதிலும் இரு பெருங்கவிஞர்களுமே மனதை கவர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நிறைவு பகுதியாக ஆண்டவனை பாடியதில் கண்ணதாசனை யாரும் விஞ்ச முடியாது. ஒரு காலத்தில் அவர் நாத்திகராக இருந்தவர் தான். சின்ன குழந்தையாக இருந்தபோது 10 வயசாக இருந்தபோது இறைப்பற்று உடையவர். ஆனால் தான் சார்ந்திருந்த கட்சி காரணமாக இடையிலே இறைவனே இல்லை என்று பேசி திரிந்தவர். மீண்டும் இறைப்பணியிலே ஈடுபட்டவர். அது அவரே சொல்லுவார், நல் அறிவை உந்தன் அருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நடைப்பயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நாற்புறமும் முழக்கி வந்தேன்பர். 10 வயசாக இருக்கும்போது பாடல் பாடக்கூடிய ஆற்றல் இருந்து தான். அதை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த சிறுகூடல் பட்டியலில் உள்ள மலையரசி தாய்ம்பர். ஆனால் பிறகு நாத்திகம் பேசுகிறேன், இப்போது ஆத்திகம் பேசுகிறேன்னு சொல்லி தன்னுடைய நிலைக்கு தானே வருந்தி பாடுகிறார். அவர் பாடாத தெய்வமே கிடையாது. இப்போ கடவுளை பார்க்குறாரு, கடவுள்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறாரு, அதற்கு கடவுள் பதில் சொல்லி கொண்டே வருகிறார். இப்படி ஒரு பாட்டை எழுதுகிறார். பிறப்பின் வருவது யாது என கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தார். பிறப்புனா என்னன்னு கேட்டாராம். நீ பிறந்து பாரு, அப்போ தான் உனக்கு பிறப்புனா என்னன்னு தெரியும்னு சொன்னாராம் கடவுள். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். அறிவு என்பது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். ஒவ்வொன்றா கேட்குறாரு. ஒவ்வொன்றுக்கும் நீ அதை அனுபவிச்சு பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் சொல்லிகிட்டே வராரு. கடைசியாக அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்து பாருன்றார். கவிஞர் கோபம் வருமா வராதா? சாவுனா என்னன்னு கேட்டாராம், செத்து பாரு அப்போ தான் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டாராம். உடனே இவர் கேட்டாராம், அனுபவித்தே தான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஒவ்வொன்றே அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னா கடவுளே நீ எதுக்கு இருக்கேன்னு கேட்டாராம். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்று அந்த பாடலை முடித்தார். அவர் பாடாத தெய்வமே கிடையாதுங்க. சிவனை பாடணுமா, சக்தியை பாடணுமா, அல்லாவை பாடணுமா, இயேசுவை பாடணுமா, மாரியை பாடணுமா, மேரியை பாடணுமா, கந்தனை பாடணுமா, கண்ணனை பாடணுமா, அத்தனை தெய்வங்களையும் பாடியவர் கவியரசர் கண்ணதாசன். ஒரு சில பாடல்களை மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த சிவபெருமான பாடுறார். அப்படி சொல்கிறார்,
பக்தி பெருக்கில் எந்தன் ஓனுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே என்று என்னுடைய பரம்பரையே என்னுடைய தலைமுறையே உனக்கு அடிமை என்பது போல சிவனை பாடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். முருகனை பாடணுமா கேட்கவே வேண்டாம், நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு பாடல் சொல்கிறேன். தேவர் தெரியும் உங்களுக்கெல்லாம், சின்னப்ப தேவர். அவர் தெய்வம்னு ஒரு படம் எடுத்துட்டார், ஆனால் இன்னும் பாட்டு மட்டும் தயாராகலை. அவர் சொல்கிறார் குன்னக்குடி வைத்தியநாதன்ட்ட இன்னைக்காவது பாட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேளுங்கங்கிறாரு. குன்னக்குடி வைத்தியநாதன் ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு. கவியரசர் கண்ணதாசன் வர்றார். குன்னக்குடி வைத்தியநாதன் கேட்குறாரு இன்னைக்காவது பாட்டு கிடைக்குமான்னு. உடனே கண்ணதாசன் சொன்னார் பாட்டு தானே வேணும், மீட்டு வயலினை நான் பாட்டு தர்றேன்ட்டார். இந்த வயலின் போவை எந்த அளவிற்கு வேகமாக மீட்டினாரோ அந்த அளவிற்கு மடை திறந்த வெள்ளமென சொற்கள் பெருக்கெடுத்து ஓடி வந்தனன்னு பார்க்குறோம். எப்படி பாடுறார் பாருங்கள். சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன் பக்தி கடலென பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே மலையது நதியது அலையது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது வருவாய் குகனே வேலையா ஆ ஆ மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா. இந்த பாட்டை பாடினோன்னே சின்னப்ப தேவர் அப்படி மகிழ்ந்து போய் ஒரு பிளாங்க் செக்கையே எடுத்து கொடுத்து எவ்வளவு வேண்டுமோ நிரப்பிக்கொள் அப்படின்னு சொன்னாராம். என்ன காரணம் தெரியுமா? தேவரின் குலம் காக்கும் வேலையாங்கிற அடிக்கு ரெண்டு பொருள். ஒன்று, வானத்திலே வாழக்கூடிய தேவர்களை காத்தவனும் முருகப்பெருமான் தான். இந்த சின்னப்ப தேவருடைய குலத்தை வாழ்வித்து கொண்டிருப்பவனும் முருகப்பெருமான். அந்த அடிக்கு மயங்கி போய் ஒரு பிளாங்க் செக்கையை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். கண்ணனை பாடணும்னா இன்றைக்கெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பார் கண்ணதாசன். ஏன்னா கண்ணதாசன் ஏற்கனவே நான் சொன்னேன் அவருடைய இயற்பெயர் முத்தையான்னு. அவராக வைத்து கொண்ட பெயர் தான் கண்ணதாசன். அந்த பெயர் எப்படி வந்ததுன்னா, அவர் வேலை தேடி போகிறாரு, அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு போகிறாரு. ஏற்கனவே எழுதின அனுபவம் உண்டான்னு கேட்குறாங்க. எழுதியிருக்கேங்கிறாரு. என்ன பெயர்லேன்னு கேட்டாங்க. அப்போ இயற்பெயரை சொன்னால் எங்கே வேலை கிடைக்காதோன்னு நினச்சிட்டு, அன்றைக்கெல்லாம் தாசன் வச்சுக்கிறது மரபு தானே, அதை நினச்சிக்கிட்டு உடனே கண்ணதாசன் சொல்லிட்டார். அவர் எந்த முகூர்த்தத்தில் அந்த பெயரை வச்சுக்கிட்டாரோ தெரியாது, உண்மையிலேயே அவர் கண்ணனுக்கு தாசனாகவே மாறினாருங்கிறார். ஏன்னா கண்ணன் என்னை கவியாய் சமைத்தனன் வண்ணத்தமிழில் வாழ்த்திடுமாறுன்னு சொல்கிறார். கண்ணன் தான் இவரை கவிஞனாக்கினா. எதற்காக? வண்ணத்தமிழ் சொல்லெடுத்து வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணன் என்னை கவியாய் சமைத்தான் என்று அற்புதமாக பாடுகிறார் பார்க்குறோம். அதில் அந்த கண்ணனை பாடும்போது எப்படி பாடுறார் பாருங்கள். ஏன்னா இது ஏற்கனவே ஒன்று நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இங்கே வந்து பேசினேன். அதில் சில பேர் அதில் வந்தவங்க இங்கே வந்திருக்கலாம், ஆனால் வராதவர்களுக்கு இது தெரியாது. அதனால் அதே நகைச்சுவை நான் சொல்கிறேன். ஒருவேளை வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறந்தும் போயிருக்கலாம், அதனால் பரவாயில்ல. பொதுவாக நான் கேள்வி கேட்குறதெல்லாம் உண்டு எங்கள் கல்லூரியில் வகுப்பெடுக்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்குறதே நிறுத்திட்டேன். ஏன்னா ஒரு நாள் இப்படி தான், ஏன் போதாத நேரம் ஒரு மாணவி எழுப்பி விட்டு, ஏம்மா உனக்கு பாட தெரியுமா, இவ்வளவு தான் நான் கேட்ட கேள்வி. உடனே அந்த மாணவி எழுந்து, மிஸ் கர்நாடிக் மியூசிக்கா இல்லை சினிமா பாட்டான்னு கேட்டான். நான் சொன்னேன், இப்போல்லாம் யாருமா கர்நாடக இசையெல்லாம் ரசிக்கிறாங்க, ஒரு திரை இசை பாடலே பாடுனேன். அப்போ சோகமான பாட்டா இல்லை சந்தோஷமான பாட்டான்னா? வாழ்க்கையே சோகமாக தானே இருக்குது, சந்தோஷமாக ஒரு பாட்டை பாடுனேன். அப்போ சோலோவா அல்லது டூயட்டான்னு கேட்டான். சரி டூயட்டாவே ஒரு பாட்டை பாடுனேன். அப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்த படத்துலேருந்து பாடவா இல்லை சிவாஜி பத்மினி நடித்த படத்துலேருந்து பாடவான்னா? சிவாஜி பத்மினி படத்துலேருந்தே பாடுமானே. அப்படின்னா டிஎம்எஸும் பி சுஷிலாவும் சேர்ந்து பாடினதா இல்லை ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் சேர்ந்து பாடினதான்னா?
டிஎம்எஸ்பி சுஷிலா காம்பினேஷன் நல்லா இருக்குமா, அதையே பாடுனேன். அப்படின்னா கண்ணதாசன் எழுதினதை பாடவா, இல்லை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினதை பாடவான்னா. கண்ணதாசன் பாட்டில் கற்பனை நல்லா இருக்குமா, அதையே பாடுனேன். அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சதை பாடவா, இல்லை ஜி ராமநாதன் இசையமைச்சதை பாடவான்னா. எனக்கு கோபம் வந்துருச்சு. உன்னையே போய் பாட சொன்னேன் பாரு, என்னைய செருப்பால் அடிக்கணும்னே. உங்கள் செருப்பாலையா ஏன் செருப்பாலையான்னு கேட்டேன். பாட சொன்னது நான் தாம்மா, ஏன் செருப்பாலே அடினேன். அப்போ வலது கால் செருப்பாலையா இடது கால் செருப்பாலையான்னு. முடிய பிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே, உங்கள் முடியவா ஏன் முடியவாண்ணா. அதுலேருந்து நான் கேள்வி கேட்குறதே நிறுத்திட்டேன். கேள்வி கேட்டால் பதில் வரணும். கண்ணன் வருவானா, எப்படி வருவான்னு சொல்கிறார். காணுகின்ற பொருள்களிலே கண்ணன் வந்தான், தேடுகின்ற இடங்களிலே கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். கேள்வியில் பதிலாக வந்து நிற்பானா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவானா. அவனுடைய இடம் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துக்கே என்ன மகிமை உண்டுங்கிறாரு. அது முடவர்களை நடக்க வைக்கக்கூடிய பிருந்தாவனம், அது குருடர்களை காண வைக்கக்கூடிய பிருந்தாவனம், அது செவிடர்களை பேச வைக்கக்கூடிய கேட்க வைக்கக்கூடிய பிருந்தாவனம், அது ஊமையரை பேச வைக்கக்கூடிய பிருந்தாவனம். பிருந்தாவனத்திற்கே இவ்வளவு மகிமை உண்டு என்று சொன்னால் இந்த கண்ணனுக்கு எவ்வளவு மகிமை உண்டு என்பதை மிக அற்புதமாக சொன்னார். இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவருக்கு கண்ணதாசன் அளவிற்கு அவருடைய பாடல்களில் நம்ம இறைப்பாடல்களை காட்ட முடியாது. மொத்தமே இறைவனை ஒரு 9 பாடல்களில் பாடியிருக்கார், அவ்வளவுதான். அந்த 9 பாடல்களில் பாடினாலும் கூட அதுவும் எதற்காக பாடுகிறார்னா ஏழைகளுக்காகத்தான் பாடுறார். சொல்கிறார், அம்பிகையே முத்து மாரியம்மா நம்பி வந்தோம் ஒரு காரியமாங்கிறார். எதுக்காக சொல்கிறார்? அதில் சொல்கிறாரு, இன்பம் என்ற சொல்லை கேட்டது உண்டு, அது எங்கள் வீட்டு பக்கம் வந்தது உண்டான்னு கேட்குறார். முத்துமாரிட்ட கேட்குறார், நாங்கள் இன்பம்ங்கிற சொல்லை கேட்டிருக்கோம், ஆனால் எங்கேயாவது எங்கள் வீட்டு பக்கம் அது வந்திருக்கா என்று அந்த அம்பிகையை பார்த்து முத்துமாரியை பார்த்து பாடுகிறார். இன்னொரு பாட்டில் எப்படி பாடுறார் பாருங்க. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிழ்தானவா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அதில் சொல்கிறார், எளிமை அகல வரம் தா வா வான்னு கேட்குறார். இந்த ஏழ்மையெல்லாம் அகன்று போகணும், அதற்காக நீ வான்னு சொல்கிறார். இன்னொரு பாட்டு கேட்டிருப்பீங்க, பிள்ளையாறு கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறும்பார். இந்த மாதிரி கண்ணதாசனை ஒப்பிட்டு பார்க்கும்போது கடவுள் பாடல்கள் இறைப்பாடல்கள் என்று சொன்னால் இவரிடத்தில் மிக குறைவுதான். ஆனால் மற்றபடி ஏற்கனவே சொன்னது போல் அது காதல் பாடல்களாக இருக்கட்டும், தத்துவ பாடல்களாக இருக்கட்டும், வாழ்வியல் சிந்தனைகளாக இருக்கட்டும், அறிவுரைகளாக இருக்கட்டும், அத்தனையிலும் கண்ணதாசனுக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த 2 கவிஞர்களை பற்றி சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், கவியரசர் கண்ணதாசன் என்றென்றைக்கும் காலமாக நிலைத்து நிற்கக்கூடியவர். அதை அவரே சொல்லிட்டார். அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னர். ஏன் தெரியுமா? நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன்ட்டார். நான் படைப்பதனால் என்னுடைய பெயரே இறைவன், எனக்கு எப்படி அழிவு இருக்கும்? எனக்கு அழிவே கிடையாதுன்னு சொன்னார். அதே போலத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் என்றைக்கும் மக்களுடைய உள்ளத்திலே வாழக்கூடியவர். அதற்கு கண்ணதாசனே சொல்கிறார். இந்த ஒரு கண்ணதாசன், அது பட்டுக்கோட்டை மறைந்து போனார். மறைந்த போது அவர் சொன்னார், பட்டுக்கோட்டை சாய்ந்தது, இல்லை இல்லை பாட்டுக்கோட்டை சாய்ந்ததுன்னார் கண்ணதாசன். அவர் கொடுத்தது தான் அந்த பாட்டுக்கோட்டைங்கிற அந்த அடைமொழி. அந்த பட்டுக்கோட்டையார் இறந்தபோது கண்ணதாசன் சொல்கிறார், சின்ன வயது மகன், சிரித்த முகம் பெற்ற மகன், அன்னை குணம் படைத்த அழகு மகன் சென்றானே, கண்ணல் மொழி எங்கே, கருணை விழிதான் எங்கே, மன்னர் முடியும் மணிமுடியில் வாழ்ந்திருந்த செந்தமிழை தென்னவன் பொருளாக்கி
தம் கவிதை தந்த மகன், விழுதுவிட வந்த மகன் வீழ்ந்து விட்டான் சாவினிலே. அதாவது கண்மூடி தூங்குகிறான், கனவு நிலை காணுகிறான். அழுதால் வருவானா? அரற்றுவதால் கிடைப்பானா? ஆரோடி நீரோடி அழகிழந்த விழிகளெல்லாம் போராடி கொண்டு வரப்போமோ அவன் உயிரை? தன் உயிரை தருவதனால் தங்கமகன் பிழைப்பானா? என் உயிரை தருகின்றேன், எங்கே என் மா கவிஞன்? வெற்றிலை வாயிலே விளையாடும் வேளையிலே நெற்றியிலே சிந்தை நிழலோடி நின்றிருக்கும். கற்ற தமிழ் விழியில் கவியாக வந்திருக்கும். அண்ணே என அழைத்தால் அதில் ஓர் சுவை இருக்கும். கழுத்தில் தவிழ்ந்து வரும் கைத்தறியின் துண்டெல்லாம் பழுத்த தமிழ் பாடும், பண்பு உரைக்கும். ஆண்டு 2 செல்லவில்லை அன்புமனை கைப்பிடித்து, பிஞ்சு முகம் காணாமல் பேதை குரல் கேளாமல், நெஞ்சொடிய ஓலமிடும் நேயர் முகம் காணாமல், காத்திருக்கும் பட உலகின் கை அணைவை கருதாமல் நின்றது போல் நின்று நெடுந்தூரம் பறந்துவிட்டான். ஆரம்பம் ஆவதும் பெண்ணுக்குள், ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள் என்றானே. தங்க மகன் போனானே, தமிழுக்கு கதி இலையே. வெங்கொடுமை சாக்காடே, விழுங்குவதற்கு ஏற்ற பொருள் மங்காத செங்குருதி மனிதன் என்று எண்ணமிட்டாயா? கல்யாண சுந்தரனே, கண்ணியனே, ஓர் பொழுதும் பொல்லாத காரியங்கள் நினையாத பண்பினனே, சாவது இயற்கைதான், சாவிற்கும் நீதி உண்டு. நீதியிலா சாவு உனை நெருங்கிவிட்டது என்றாலும் வாழும் தமிழ்நாடும் வளர் தமிழும் கலைஞர்களும் வாழ்கின்ற காலம் வரை வாழ்ந்திருக்கும் நின் பெயரே என்று கனத்த நெஞ்சோடு அந்த கவிதையை நிறைவு செய்தார். எனவே கல்யாண சுந்தரனாராக இருக்கட்டும், கவியரசர் கண்ணதாசனாக இருக்கட்டும், இந்த வாழ்கின்ற சமுதாயத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து சென்றார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒளிமயமாக உருவாகும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கே தெரியும், என்னுடைய மாமா 99 வயது நிறைந்தவர்கள். இப்போது சென்ற வாரம்தான் அவர்கள் இறைவன் அடி சேர்ந்தார்கள். எனவே எனக்கு சற்று உடல்நலக் குறைவு காரணமாக என்னால் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. எனவே இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த திரு சேகரன் அவர்களுக்கும், இதுவரை என்னுடைய வாய்மொழியை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டாண்டிங் ஓவேஷன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.